லேயர்ட் கவுனுக்கு எப்படி ஃபேப்ரிக் கால்குலேட் பண்ணணும்னு பார்ட் 1ல பாதி பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் பார்ட் 2. ஃபுல் ஆஃப் ஃபேப்ரிக் கால்குலேஷன் டே 12 பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்க. ஸோ 3 லேயர்ஸ்க்கான லென்த்தும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த 3 லேயருமே ஃபுல் சர்க்குலரா இருக்கு அப்படின்னா இப்போ ஃபுல் சர்க்குலருக்கான கால்குலேஷன் பார்ட் நம்ம போடணும். இன்கேஸ் நீங்க செமி சர்க்குலர் 3 லேயரும் போடுறீங்கன்னா நீங்க செமி சர்க்குலருக்கான கால்குலேஷன் போடணும். ஸோ ஃபுல் சர்க்குலர் அண்ட் செமி சர்க்குலருக்கான கால்குலேஷன் எப்படி போடணுன்றது இதுக்கு முன்னாடியே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல் சர்க்கிள் நான் இருக்கிறேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி W is equal to waist round plus 3 divided by 5 minus 1 என்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி W கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லேயரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் லேயருக்கான முதல்ல ஃபுல் லென்த் நம்ம பார்க்கணும். ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு W பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் லேயரோட லென்த் அப்படி போட்டோம் அப்படின்னா எனக்கு 42.5 இன்ச் வருது. ஸோ இது ஃபுல் சர்க்குலர் அப்படின்றதுனால நான் இன்டூ 4 போட்டுக்கிறேன். அப்போ 170 இன்ச். இப்போ இதை மீட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா 4.25 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் எனக்கு ஃபர்ஸ்ட் லேயருக்கு மட்டுமே தேவைப்படும். அண்ட் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் ரெண்டையும் வந்துட்டு இதே சேம் மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். அப்படி கால்குலேட் பண்ணி அதுக்கு தேவையான மீட்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். இப்போ டோட்டலா எனக்கு எவ்வளவு ஃபேப்ரிக் வேணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் அண்ட் தேர்ட் லேயர் இது மூணையும் ஆட் பண்றோம். அப்போ 4.25 3.05 அண்ட் 1.85 இது மூணையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு 9.15 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் தேவைப்படும். வெயிஸ்ட் ரவுண்ட் 37, ஸ்கர்ட் லென்த் 31, நம்பர் ஆஃப் லேயர்ஸ் 4. ஸோ அந்த எல்லா லேயர்ஸ்க்கும் செமி சர்க்கிளை போட்டு நம்ம லேயர்ட் கவுன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அவுட்ஃபிட்க்கு ஃபேப்ரிக் கால்குலேட் பண்ணணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். யூஸ்ஃபுல்லான சேவிங் டிப்ஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டிச் அண்ட் ஸ்மைல்.